வணக்கம். நம்ம இன்னைக்கு வின்வின் டிஎன்பிஎஸ்சி சேனலில் குரூப் 1, 2, 4ல் திரும்ப கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் உரிய கேள்விகளை பார்க்க போகிறோம். 25 கேள்விகள் ஒரு நாளைக்குன்னு படிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தன்னாட்சி இயக்கம் இந்தியாவில் யாரால் தொடங்கப்பட்டது? அன்னி பெசன்ட். மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்ட பெண்மணி யார்? செல்வி துர்காபாய். அப்போ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்ட பெண்மணி கண்டிப்பாக அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும். அதை நான் சொல்கிறேன். 1927 நடந்த நீல் சிலை சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட பெண்மணி பத்மாசனி அம்மாள். எங்கே நடந்திருக்கும்? சென்னையில் தான் நடந்திருக்கும். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னி பெசன்ட். 1926 அகில உலக பெண்கள் வாக்குரிமை மாநாட்டில் கலந்து கொண்டவர் ருக்மணி லக்ஷ்மிபதி. இதுக்கு அடுத்து தான் 1927 நீல் சிலை போராட்டம் நடக்கும். அதுலேயே ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள் பங்கு பெற்றிருப்பாங்க. அம்மு சுவாமிநாதன். இது ஒரு மேட்ச் மாதிரி, இதை மாற்றி கொடுப்பாங்க, நீங்கள் சரியாக சொல்லியிருக்கணும். அம்மு சுவாமிநாதன் இவங்க யாருன்னா ஐஎன்ஏ லக்ஷ்மி சேகால் இருக்காங்கல்ல, அந்த ஐஎன்ஏனா இந்தியன் நேஷனல் ஆர்மி, நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நடத்தியிருப்பார். அதனுடைய கேப்டன், உமன் கேப்டன் தான் லக்ஷ்மி சேகல். ஸோ அவங்களோட அம்மா தான் இந்த அம்மு சுவாமிநாதன். இவங்க நடத்தின அமைப்போட பேர் அரசியல் அமைப்பு சபை. அடுத்து ருக்மணி லக்ஷ்மிபதி. ருக்மணி லக்ஷ்மிபதி யாருன்னு உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவங்க தான் மெட்ராஸ் நெல்லை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி. அடுத்து ஸோ ருக்மணி லக்ஷ்மிபதியோட முக்கியமான விஷயம் இளைஞர் கூட்டிணைவு. ஏன்னா இதுக்கு அவங்க தலைவியாக இருந்திருப்பாங்க. கிருஷ்ணாம்மாள் ஜெகதாம்பாள் இவங்க தான் பூதான இயக்கத்துக்கு தலைமை எடுத்திருப்பாங்க. பூதானம் அப்படின்னா நீங்கள் இந்தி வார்த்தமே நினைக்காதீங்க, பூமி தானம். இதற்கான அர்த்தம் நிலமற்றவர்களுக்கு நிலம் கொடுக்கணும், அதாவது லேஃப்டி, லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் ஃப்ரீடம். இப்படியே லேஃப்டின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய விஷயம் லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் ஃப்ரீடம். இவர் கணவரோடு சேர்ந்து தான் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் கணவர் பேர் தான் ஜெகநாதன். நிலமற்றவர்களுக்கு நிலம்ன்ற இந்த இயக்கத்துக்கு பேர் தான் பூதான இயக்கம். இதுலேயே அவங்க ஒரு உறுப்பினராக இருந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க கணவர் தானே தொடங்குறாங்க. அடுத்து அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாள் நீல் சிலை சத்தியாகிரகத்தோட தொடர்புடையவங்க. ஏன்னா இவங்க தான் இந்த கூட்டத்தையே பெரிய அளவில் மாற்றுவாங்க. அவங்க கடலூர்ல இருந்து இவங்க நகைகள்லாம் விற்று இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கான செலவுகள் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அஞ்சலை அம்மாள் தான் இதுக்கு தலைமை தாங்கினவங்க மாதிரி. ஒரு மேல் இருப்பார், மேலோட பேர் சோமயாஜுலு. அதுக்கடுத்து முக்கியமான தலைவர்கள் அஞ்சலை அம்மாள். இதில் ருக்மணி லக்ஷ்மிபதியும் கலந்திருப்பாங்க. அடுத்து இந்திய பெண்கள் சங்கத்தின் செய்தித்தாளின் பெயர். இந்திய பெண்கள்னாலே ஸ்திரீ தர்மம். அப்போ ஸ்திரீ தர்மம் நம்ம ஈஸியாக எழுதிடுறன்றதுனால ஸ்திரீ தர்மம்ன்றதை ஸ்திரீ கொடுத்து வேறு ஏதாவது ஒரு பேர் கொடுப்பாங்க. ஸ்திரீ மதர் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் க்ளூ வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்திரீ தர்மம். அடுத்து இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள் ஆகியவை உயரிய பதவிகள் அல்ல. இதை சொல்லியவர் யாருன்னா அன்னி பெசன்ட். இந்திய மக்களுக்கு வேலை வாய்ப்புகளும் பூர்ண சுதந்திரமும் தான், உயரிய பதவிகள் அல்லன்னு சொன்னவங்க யாரு? அன்னி பெசன்ட். உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி. உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் யாரு? அதாவது உப்பு சத்தியாகிரகம் கைது செய்யப்பட்ட பெண்மணி. அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்ட போது ஒரு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் இருந்திருப்பாங்க. அவங்க தான் யாருன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. ஆரிய மகிழா சபையை நிறுவுவதில் திறமையான மராட்டிய பெண் பண்டிட் ராமாபாய். 1893 நமக்கு ஞாபகம் வர வேண்டிய விஷயம் சிகாகோ மாநாடு, சமய மாநாடு. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாநாட்டில் தான் நம்ம விவேகானந்தர் நிறைய சிறப்பான உரை ஒன்று ஆற்றியிருப்பார். இந்த மாநாட்டில் தியோசபிக்கல் சொசைட்டி சார்பாக அதுக்கு பிரதிநிதியாக யார் போயிருப்பாங்கன்னா அன்னி பெசன்ட். ஸோ 1893 என்ன நடந்தது? சிக்காகோ மாநாடு. அடுத்து தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. கைது செய்யப்பட்டவும் முதல் பெண்மணி ருக்மணி லக்ஷ்மிபதி தான். அபராதம் கட்டினதும் ருக்மணி லக்ஷ்மிபதி தான். 1934 மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற 9வது பெண்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் திருமதி மார்கரெட் கசின்ஸ். இந்த கொஸ்டினை அப்படியே உள்டாவும் கேட்பாங்க. 1934 மார்கரெட் கசின்ஸ் தலைமை தாங்கிய மாநாடு 9வது பெண்கள் மாநாடுன்னு கேட்கலாம். இல்லைன்னா 9வது பெண்கள் மாநாடு திருமதி மார்கரெட் கசின்ஸால் எந்த ஆண்டு நடந்தது, எங்கே நடந்ததுன்னா 1934 மெட்ராஸ் தொகுதி. சுதந்திரத்திற்கான போரில் பயம் மன்னிக்க முடியாத துரோகம்.
விரக்தி மன்னிக்க முடியாத பாவம் என்றவர் யார்? சரோஜினி நாயுடு. அவங்க தெரியும் இல்லையா, இந்தியாவோட ஒரு போயட். இவங்க ஒரு எது சொன்னாலுமே ஒரு கவிதை மாதிரி தான் இருக்கும். நான் கண்ட பாரதம் நூலை எழுதியவர் அம்புஜத்தம்மாள். நான் கண்ட பாரதம் நூலை எழுதியவர் அம்புஜத்தம்மாள். ஸ்திரீ புருஷ் துலானா. ஸ்திரீ புருஷ் துலானான்றதே ஒரு வட சொல் தான். அதை அப்போ எழுதினவங்க யாராக இருப்பாங்க? இந்த புக்கு தாராபாய் ஷிண்டே. தாராபாய் ஷிண்டே. அடுத்து காஞ்சி மகிழா பரிஷத் நிறுவியவங்க யாருன்னா திருமதி பார்வதி தேவி. எங்கே நிறுவியிருப்பாங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான். இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் யாரு? சரோஜினி நாயுடு. அடுத்து தியோசாபிக்கல் சொசைட்டியோட தலைமையகம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? சென்னையில், அடையாறு. அன்னி பெசன்ட் யாருடைய ஆதரவில் மெட்ராஸில் 1916 தன்னாட்சி இயக்கத்தை இங்கே நிறுவினாங்கன்னா அருண்டேல் மற்றும் வாடியா. அடுத்து டாக்டர் B.R. அம்பேத்கர் 2 தலைமுறைக்கு முன்னோடியே எதிர்நோக்கியவர் யாருன்னா அயோத்திதாஸ் பண்டிதன். அதாவது இந்த எல்லா சமூக நீதிக்காக டாக்டர் B.R. அம்பேத்கர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் பிறந்திருப்பார். இவர் பெரிய ஆளாக சமூக நீதிக்காக போராடி இருந்திருப்பார். அதனால தான் இவர் எப்படி சொல்கிறாங்க, டாக்டர் B.R. அம்பேத்கரை 2 தலைமுறைக்கு முன்னே எதிர்நோக்கியவர் அயோத்திதாஸ் பண்டிதர். இவரை பார்த்து தான் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக போராடி இருப்பாங்க. அடுத்து திராவிட பண்டிதன் நூலை இயற்றியவர் யாருன்னா டாக்டர் ஜான் ரத்தினம்னு சொல்கிறாங்க. சில பேர் அயோத்திதாஸ் பண்டிதர்னு சொல்கிறாங்க. இதில் டிஎன்பிசியோட நிலைப்பாடு என்னன்றதை நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர். மாநில சுயமரியாதை மாநாடு எங்கே நடந்ததுன்னா சென்னையில் இதுக்கு தலைமை நடத்தியவர் சவுந்தரபாண்டியன். அடுத்து சுயராஜ்யா பத்திரிகையை நடத்தியவர் டி பிரகாசம். இவர் தெரியும் இல்லையா, இவர் தான் சென்னையில் உதயவனம்ன்ற இடத்துல சத்தியாகிரகத்துக்காக உப்பு சத்தியாகிரகத்துக்காக ஒரு கேம்ப் நடத்தியிருப்பார். ஜஸ்டிஸ் பத்திரிகையை நடத்தியவர் TM நாயர். நீதி கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு இவரும் ஒரு ஆளாக இருந்திருப்பார். திராவிடன் பக்தவக்ஷலம் அதே அந்த நீதி கட்சியோட தமிழ் நூல் தான் திராவிடன். ஜஸ்டிஸ் இங்கிலீஷ் பத்திரிக்கை, திராவிடன் தமிழ் பத்திரிக்கை. ஆந்திர பிரகாசிக்கான ஒரு தெலுங்கு பத்திரிகையை நடத்தியிருப்பாங்க. அடுத்து நவசக்தி திருவி கல்யாண சுந்தரம். இது 2 பாருங்கள், ஏற்கனவே கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. இது ஒன்றும் இல்லை, சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் தான். நம்ம அது ஒரு லிஸ்ட்டாக தனியாகவே பார்க்கலாம். இது கொஸ்டினில் கேட்டிருந்தது. மணல் வீடு அனுத்தம்மா. மணல் எப்படி இருக்கும்? அணுவாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மணல் வீடு அனுத்தம்மா. மேலாண்மை பொன்னுசாமி என்ன எழுதியிருக்காரு? அவருக்கு விருது கிடைச்ச நூல் மின்சாரப்பூ. இதை நம்ம எப்படி படிச்சுக்கலாம்? மின்சார மேலாண்மை பொன்னுசாமின்னு படிச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு லிங்க்குன்னு ஞாபகம் இருக்கும். நன்றி.